ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி மைதா மாவில் உப்பும் தண்ணியை மட்டும் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். எவ்வளோக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு பரோட்டா வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அதை ஊற விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கை வச்சு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த பரோட்டா எடுத்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அது தனித்தனியாக அந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். இது ஒரு 1/2 hour 45 minutes வரைக்கும் மறுபடியும் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா பிளேட்டில் விரிச்சிட்டு அதை கையிலேயே சுருட்டி ரவுண்டாக பண்ணிக்கலாம். அதை நல்லா ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆயில் விட்டு வைக்கணும். அதை வந்து நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ சுடும்போது எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் போட்டு எடுத்துக்கலாம். தேய்க்க வேண்டிய அவசியமாக இருக்காது. அவ்வளோதான், ஈஸியாக பரோட்டா வீட்டிலேயே செஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.